தான் வீட்டுல இருக்க அழுக்க பாக்குறதுக்கே நேரம் இல்ல. ஆனா அடுத்த வீட்டு அழுக்க தான் எட்டி எட்டி பாப்பாங்களாம். என்ன புரியலையா? ஒரு கதை சொல்றேன் கேளுங்க. ஒரு நாட்டுல ஒரு ராஜா இருந்தாராம். அவரு தான் எந்திரிச்சோடனேயே தன்னோட அரண்மனை ஜன்னலை திறந்து சூரிய வெளிச்சத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் தன்னோட அன்றாட வேலைகளை ஆரம்பிப்பாராம். அந்த மாதிரி வழக்கம் போல ஒரு நாள் ஜன்னலை திறந்திருக்காரு. ஜன்னலை திறந்து பார்த்தா பிச்சைக்காரன் ஒருத்தன் முன்னாடி நின்று இருக்கான். என்னடா இது, இன்னைக்கு பிச்சைக்காரன் முகத்துல முழிச்சிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு ராஜா பிச்சைக்காரனை பார்க்க, பிச்சைக்காரன் ராஜாவை பார்க்க ஒரே டென்ஷன் ஆகி ராஜா அதே டென்ஷன்ல திரும்பி இருக்காரு. நெத்தில அடிபட்டு காயமே வந்துருச்சு. அவருக்கு செம்ம கோபம். அதோட காவலாளிகளை விட்டு அந்த பிச்சைக்காரனை கூட்டிட்டு வர சொல்லி அவனுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாரு. ஆனா அதை கேட்டு அந்த பிச்சைக்காரன் ஒரு கவலையும் இல்லாம சிரிச்சுக்கிட்டு இருந்திருக்கான். ரொம்ப நேரமா ராஜா யோசிச்சுட்டு, நான் உனக்கு மரண தண்டனை கொடுத்துருக்கேன், நீ கவலையே இல்லாம சிரிச்சுக்கிட்டே இருக்கியே அப்படின்னு கேட்டப்ப அந்த பிச்சைக்காரன் சொல்லியிருக்கான், ராஜா நீங்க என் முகத்துல முழிச்சனால உங்களுக்கு தலையில தான் காயம் வந்துச்சு, ஆனா உங்க முகத்துல முழிச்சனால எனக்கு மரண தண்டனையே கொடுத்துட்டீங்க, நான் சாக போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பதான் தெரிஞ்சிச்சு ராஜாவுக்கு தன்னோட பவுசே என்னன்னு.